ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயம். எஸ், விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் 2024 பெஸ்ட் ஹீரோயின்கான அவார்ட் எஸ் நம்மளுடைய கோமதி பிரியா ஃபார் சிறகடி காசைக்காக வாங்கியிருக்காங்க. எஸ், மீனா அப்படின்ற ஒரு கேரக்டர் எவ்வளோ பெரிய கேரக்டர் அப்படிங்கிறது தெரியும். 2023 அவங்க அந்த கேரக்டர் எவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க, அப்படி தாங்கி நடிச்சிருப்பாங்க. வேலைக்காரன் சீரியலுக்கும் சிறகடி காசைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே அவங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு அழகாக நேர்த்தியாக நடிச்சு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஒரு ரெகக்னிஷனாக பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சந்தோஷங்க அப்படிங்கிறதா. ஏன்னா இஸ் ரிசர்விங். நிறைய ஷோஸ் வந்துருக்கு, நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி யாருமே வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு கொடுக்கலன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது எல்லாம் முறியடிக்கிற விதமாக சேனல் இப்போ ஒரு பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் என்னை மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது ரொம்ப அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா சேனல் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு அவார்ட் வாங்குறது ஒரு இந்த சீரியலில் ஒரு பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு. இந்த சீரியல்னால தான் அடுத்து மலையாளம்ல கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் நம்மளுமே மறக்க மாட்டோம் அப்படிங்கிறதான். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ அந்தளவுக்கு கதைக்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வருத்தங்களா பேசிட்டு இருந்தாலுமே கூட அவங்களுக்கு கதைக்களம் கொடுத்தாங்கன்னா நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத இன்னமும் நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஸோ அவங்க நல்லா தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு ரெகக்னிஷனாக அவங்களுக்கு இன்னைக்கு அவார்டுமே கொடுத்தாச்சு அப்படிங்கிறதா. கண்டிப்பாக டீமே யோசிப்பாங்க. பெஸ்ட் ஹீரோயின் அவார்டுலாம் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய ஸ்கோப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன், நீங்களுமே நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் சிறகடி காசைக்கு 3 அவார்ட். ஒன்று இந்த அவார்ட், இன்னொன்று வந்து பெஸ்ட் பாட்டிக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் பெஸ்ட் மாமியாருக்காக நம்முடைய விஜயம்மா கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் வெற்றிக்கு ஒரு அவார்ட் கண்டிப்பாக இருக்கு. அது அந்த அவார்ட் என்ன கேட்டகரி அப்படிங்கிறது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் சந்தோஷமா. ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.